காலையில் சாப்பிட்டோன்னே மறுபடியும் அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துகிட்டு போன துணி எல்லாம் துவைக்கணும். ஏற்கனவே ஒரு ஷிஃப்ட்டு துணியை போட்டாச்சு வாஷிங் மிஷினில். அதை எடுத்தாந்து காய போட்டு மீதம் இருக்கிறத போட்டுடலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து காய வச்சுக்கிட்டு இருந்தேன். மதியானம் சாப்பாடு என்ன செய்யலான்னு கேட்கவும் என் வீட்டுக்காரு வத்த குழம்பு வச்சிருமான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சாதம் வச்சுட்டு சுண்டைக்காய் வத்த முருங்கைக்காய் போட்டுட்டு சூப்பரான வத்த குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். கூட தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சுருந்தேன். எனக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்மளை மாதிரி தானே டெவிலும் ஒயிட்டிக்கும் பசிக்கும். காலையில் இட்லி வச்சேன், அது சாப்பிடலை. அதனால் அதுங்களுக்கும் குக்கர்லேயே சாப்பாடு வச்சுட்டேன். சாப்பிட்டதும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் வெளியில் போனதில் ஹோட்டலில் என்ன தான் பொரியல் கூட்டுன்னு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஈடு இல்லை. இப்போ மதியானம் சமைச்சு சாப்பிட்டோன்னு தான் ஒரு சாப்பிட்ட மாதிரியே ஒரு திருப்தி இருந்தது. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடு வத்த குழம்பும் அப்பளமும் தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.